உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்க நிறைய பாடி நாங்க வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டர்ல அழகா நடிச்சிருந்தீங்க. பட் இதுல வந்து கதையின் நாயகனா வந்து பண்ணிருக்கீங்க. சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா? பாட்டுலாம் உங்களுக்கு நாங்க கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்ல, எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இவங்க எல்லாமே ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து லைவா பண்ணணும், லைவா பண்ணல இருந்து அடி எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க, ரியலா வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்கிரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகுறானே, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோட அப்பா, எங்க அப்பா இங்க இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேல இருந்து பிளஸ் பண்றாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும் தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோட மெயின், அதுதான் என்னோட லைஃப். ஆனா ஆக்டிங்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்கு எனக்குள்ள. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறதை கேட்கணும்னு, பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே, ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலா என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன். வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா, கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய் அம்மா, வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா, உன் தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா, இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய விஷயங்களை வந்து போறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ so much. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.